கூப்பிடுங்க, சீக்கிரம் போங்க. சதாக்ஷி வாங்க வைத்தியம்மா, இங்க இருக்காங்க. சதாக்ஷி, சதாக்ஷி. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. சதாக்ஷி, சதாக்ஷி 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 என்ன பண்றது? போயிடுச்சுங்க, பாதி சூரிய நகரம் போயிடுச்சு. அந்த சந்திரகாந்தா என்னோட அக்காவை கொன்னுட்டான். எழுந்திரே சதாக்ஷி. சந்திரகாந்தா சிறைக்குள்ள இருந்தே அசுரனை கட்டுப்படுத்துறாளா? சந்திரகாந்தா! நில்லு வீரா, அசுரனை கட்டுப்படுத்துறது சந்திரகாந்தா இல்ல, வேற யாரோ பண்றாங்க. அது சந்திரகாந்தாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த சுவரு ரொம்ப சக்தி வாய்ந்தது சந்திரகாந்தா. நம்ம 2 பேரும் சேர்ந்தாதான் இதை உடைக்க முடியும். சந்திரகாந்தா எனக்கு உதவி பண்ண, சீக்கிரம். சித்தி, நான் இங்கிருந்து எங்க போறது? கடல் வழியா நம்ம மத்தீஸ் நகர் போயிடலாம். சீக்கிரம் சந்திரகாந்தா, எனக்கு உதவி பண்ண. இப்ப எனக்கு அங்க அப்பா அம்மா கூட இல்லையே. சந்திரகாந்தா, இது யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. சீக்கிரம் சந்திரகாந்தா, எனக்கு உதவி பண்ண. விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க. இதுக்கு மேல சந்திரகாந்தா எந்த அப்பாவையும் கொல்றதுக்கு நான் விட மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, நான் தடுப்பேன். வா சந்திரகாந்தா, போலாம். சித்தி, இவங்களெல்லாம் கொல்லாதீங்க, இவங்க அப்பா இல்ல. சந்திரகாந்தா, உங்களை நான் கொல்லல, மயக்காடையை தான் செஞ்சிருக்கேன். சீக்கிரம் வா, இங்க இருந்து போலாம். தேஜா, மாய சக்தியால எல்லா கதவுகளையும் மூடு. சந்திரகாந்தா, சீக்கிரமா வா. இந்த வழி அடைக்கிறதுக்குள்ள போயிடலாம். இது வழியா போனா மாளிகை விட்டு சீக்கிரமா போயிடலாம். சீக்கிரம் வா. வா சந்திரகாந்தா. என்னாச்சு? கூட வந்தவங்க உன்னை விட்டுட்டு ஓடிட்டாங்களா? நான் சொந்தன்னு நினைச்சு எல்லாரும் இதை தான் பண்ணிருக்காங்க. வீரர்களே, இவ்வளவு அரசவைக்கு கூட்டிட்டு போங்க. அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். அம்மாவை முழு மரியாதையோட அவங்களுக்கு நான் இறுதி சடங்கு செஞ்சுட்டேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீரர்களே, இவ்வளவு இழுத்துட்டு போங்க. வீரா, இப்பவும் அவளுக்காக பேசுறியா? இல்ல, நான் அதை யோசிக்கல. நீ அந்த அசுரனை காயப்படுத்தின. ஆனா அந்த நேரத்துல சரியாதான் சொல்றேன். அந்த அசுரனை நான் காயப்படுத்திட்டேன். ஆனா அந்த நேரம் யாரோ என்ன பின்னாடியில இருந்து தாக்கி கவனத்தை திசை திருப்பினாங்க. அது யாரா இருக்கும்? யார் அப்படி செஞ்சிருப்பாங்க?
சந்திரகாந்தாவை தவிர இதை யார் செஞ்சிருப்பா? ஆனா சந்திரகாந்த் அப்போ சிறையில தானே இருந்தா. ஆமா, மாயாவியோட. இந்த 2 மாயாவிகளும் சேர்ந்து தான் இதை செஞ்சிருப்பாங்க. அவங்க தான் என்ன தாக்கியிருக்கணும். அவ அம்மா அப்பாவையே கொன்னவன். என்ன விட்டா வெப்பா. அந்த அசுரனால